இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மகிமை நேர நிகழ்ச்சியின் சார்பாய் உங்களை சந்திப்பதில் நான் அதிக சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து தொடர்ச்சியாக சில வேத புருஷர்களை நாம் பார்க்க போகிறோம். விசுவாசத்திலே இருந்து ஜெயித்தவர்கள், விசுவாசத்தின் மூலமாய் அல்ல விசுவாசத்தின் நிமித்தமாய் ஜெயித்தவர்கள். வேதத்துல விசுவாசத்திலிருந்து ஜெயித்தவர்கள் என்று சொல்லி முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் ஆபிராம் என்கிற ஒருவரை நாம் பார்க்க முடியும். தேவன் அவரை ஊர் என்கிற கல்தேய தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு எந்த தேசத்திற்கு போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லவில்லை. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி மட்டும் அவரை சொல்லி அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஊர் என்கிற கல்தையருடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார். கடைசியாக கர்த்தர் அவரிடத்துல சொல்லுகிறது, அவர் மம்ரேயின் சமபூமிக்கு வந்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கும் உன் பின் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வாக்கு தத்துவத்தின்படி இந்த நாள் வரைக்கும் அந்த இடம் ஆண்டோடைய ஆபிரகாமுடைய பின் சந்ததியருடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, நீ பெரிய ஜாதியாவாயின்னு சொல்றார். ஆனா பெரிய ஜாதியாவாயின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு குமாரனோ குமாரத்திகளோ இருந்ததாக வேதத்துல சொல்லப்படவில்லை. கர்த்தர் அவரை ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலத்தனையாயிருக்கும், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களே போல இருக்கும். அதை என்ன அப்படிங்கிறாரு, எண்ண முடியாது. அப்ப அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இப்படி கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்து தான் சொன்ன வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நிலைவரப்படுத்தினார். ஆனா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு இந்த தேவ மனிதனாய் இருக்கிற ஆபிராம் காத்திருந்தார். அவர் காத்திருந்தார். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு இந்த ஆபிரகாம் என்கிற தேவ மனிதன் காத்திருந்தார். காத்திருந்ததற்கு பின்பதாகத்தான் கர்த்தர் இந்த ஆபிராம் என்கிற தேவ மனிதனுக்கு தான் சொன்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். 25 வருடம் இந்த ஆபிராம் என்கிற தேவ மனிதன் காத்திருந்தார். 1-2 25 இயர்ஸ், 25 வருஷம் அவர் காத்திருந்தார். 25 வருஷம் அவர் காத்திருந்ததற்கு பின்பதாக கர்த்தர் தன் சொன்னபடியே, ஆண்டவர் தன் சொன்னபடியே வாக்கு தத்தத்தை ஆபிராம் என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்கு தத்தத்தை சொல்லி இருக்கலாம். ஆனால் அது நிறைவேறாமல் தாமதிக்கலாம். ஆனால் எந்த ஒரு நாளை ஆகிலும் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிலைவரப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் அது நிலைவரப்படும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிலைவரப்படுத்துவார். நீங்கள் காத்திருக்கும் போது, நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது அவர் அதை நிலைவரப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் தாமதிக்கிறதா? சில வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளாலே தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் தாமதிக்கும். அல்லது சில வேளைகளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் ஒரு சித்தத்தையும் வைத்திருப்பார்.
அது நிறைவேறும் பட்சத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் பொறுமையோடு காத்திருந்தால் நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தரா இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்கள் நடப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.